ஆழ்வார்கள் என்றால் வேதத்தாலும் அளவிட்டு அறிய இயலாத பெருமாளின் எல்லா குணங்களையும் அவனருளாலே அறிந்து அனுபவிக்கும் ஞானம் பெற்றவர்கள் என்று கூறலாம். மொத்தம் 12 ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் போற்றி பணிந்ததெல்லாம் ஒரே பரமனைத்தான். இந்த ஆழ்வார்கள் திருமாலின் அம்சமாகவே அவதரித்தனர். பெருமானை போற்றுவதும் மங்களாசாசனம் செய்வதுமே அவர்களின் வாழ்க்கை முறையாக அமைந்தது. எம்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காகவே ஆழ்வார்கள் அருளால் பிறந்த பாடல்கள் என்பதால் இவற்றை அருளிச் செயல் என்றே வைணவர்கள் சொல்லுவது வழக்கம். ஆழ்வார் என்ற சொல்லின் உயிரான பொருள் இறைவனின் குணக்கடலில் ஆழ்ந்தவர்கள், பக்தி நிஷ்டர்கள் என்பதே. அனைத்து மக்களும் புரிந்து ஓத திராவிட வேதம் என்று போற்றப்படும் தமிழ்மறையாம் 4000 திவ்ய பிரபந்தங்களை இயற்றியவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் வேறொன்றில் கண்வையாது பகவானின் எல்லையற்ற குணங்களான அமுத வெள்ளத்தில் ஆழ்ந்தவர்கள். அவனையே நினைந்து முதிர்ச்சியான பக்தியிலே மூழ்கியவர்கள். அப்படி மூழ்கி எழுந்தபோது கிடைத்த முத்துக்களை பக்தி பணுவல்களாக பாடிக் கொடுத்தவர்கள். எனவே இறைவனை பற்றிய ஆழமான தத்துவ பொருள்களை சொன்னவர்கள் ஆழ்வார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆழ்வார்களை சடகோபன், கலியன், பொய்கையார், குலசேகரன், தொண்டரடிப்புடி, ஆண்டாள் என்று பல்வேறு பெயர்களால் அழைத்தார்கள். ஆழ்வார்கள் என்று கம்பீரமாக பெயர் சூட்டி அழைத்தவர்களில் மிகவும் சிறப்பானவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அவர்தான் தம்முடைய உபதேச ரத்தின மாலையில் ஆழ்வார் என்ற பதத்தையும் அவர்கள் அருளிச் செய்த 4000 திவ்ய பிரபந்த பணுவலை அருளிச்செயல் என்றும் பல்லாண்டு பாடுகின்றார். ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, எழுபாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பாசுரம் 3, உபதேச ரத்தின மாலை. வடமொழி வேதங்களோடு இணைந்து தமிழ் மறையாய் விளங்குகின்ற அருளிச் செயலும் அருளிச் செய்த ஆழ்வார்களும் வாழ வேண்டும் என்று போற்றுகின்றார். 12 ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் 3. சித்தாதிரி ஆண்டு ஐப்பசி மாதத்தில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் இவர்கள் பிறந்தது மிகவும் ஒரு அதிசயத்தக்க உண்மை. பொய்கை ஆழ்வார் திருமாலின் திருக்கரத்தில் உள்ள சங்கின் அம்சமாக ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திருவக்காவை அடுத்த ஒரு பொய்கையில் பொற்றாமரை மலரில் அவதரித்தார். அவர் பொய்கையில் பிறந்ததால் அவருக்கு அந்த பெயர். மறுநாள் அவிட்ட நட்சத்திரத்தில் திருமாலின் கதாயுதத்தின் அம்சமாக மாமல்லபுரத்தில் நீலோத்பல மலரில் குறுக்கத்தி மலரில் பூதத்தாழ்வார் அவதரித்தார். பூதம் என்னும் வடச்சொல் பூ என்ற அடிச்சொல்லில் இருந்து தோன்றியது. இதன் பொருள் சத்தை பெற்றது என்பது. சத்து என்பது அறிவு. திருமாலின் திருக்குணங்களை அனுபவித்தே அறிவை பெற்றவர் பூதத்தாழ்வார். அதற்கும் அடுத்த நாள் சதய நட்சத்திரத்தில் பெருமாளின் வாளின் அம்சமாக மயிலாப்பூரில் உள்ள கிணற்றில் செவ்வள்ளி மலரில் பேயாழ்வார் அவதரித்தார். இவருடைய பக்தி வைராக்கியத்தால் இவர் செய்த செயல்கள் சராசரி மனிதனை விட வேறுபடுத்தி காட்டியது. தம்மை மறந்த நிலையில் பேய் பிடித்தவர் போல கண்கள் சுழலும்படி விழுந்து விழுந்து சிரித்து தொழுது குதித்து ஆடினார், பாடினார். இதனால் இவரை பேயாழ்வார் என்று யாவரும் குறிப்பிட்டனர். இவர்கள் பூவுலகத்தில் அவதரித்த முக்கியத்துவம் பல பரிமாணங்கள் கொண்டது. பக்தி, பரபக்தி, பரஞானம் மற்றும் பரமபக்தி ஆகிய 3 நிலைகளை அவர்கள் பிரதிநிதிப்படுத்தப்பட்டதே அது. பெரும் பக்தர்கள். இவர்கள் சம்பிரதாயத்தின் காவலர்கள். இவர்களிடையே என்ன ஒரு ஒற்றுமை பாருங்களேன். நீர்நிலையில் 3 வெவ்வேறு மலர்களின் மீது ஒரு தாய் வயிற்றில் பிறக்காமல் இந்த மூவரும் அவதரித்து உள்ளனர். இயற்கையை நேசிப்பவர்கள். ஞானத் தமிழை பாடி தமிழ் தலைவன் என்ற பெயர் பெற்ற ஆன்மீக கவிஞர்கள் இவர்கள். தெய்வத்தின் அம்சமாக பிறந்ததினால் இயற்கையிலே ராஜசகுணம் தாமசகுணம் இல்லாமல் சத்வகுணத்தில் திளைத்திருந்தனர். பெருமாளின் அருளாலே மயர்பர மதிநலமும் அருளப் பெற்றிருந்தனர். இறைவன் மேல் அதிக பக்தியுடனும் வைராகியத்துடனும் போக வாழ்க்கையை துறந்து மக்களோடு கலவாமல் ஒரு நாள் இருந்த இடத்தில் இன்னொரு நாள் இருக்காமல் வாழ்ந்து வந்தனர். ஒருவரை ஒருவர் அறியவே இல்லை. இவர்கள் மூவரும் சந்திக்காமலே வாழ்ந்து வந்தாலும் இறைவன் மேல் திவ்ய பிரபந்தங்களை இயற்ற வேண்டிய தருணம் வந்ததும் மூவரும் திருக்கோவிலூரில் சந்தித்துக் கொள்கின்றனர். எல்லாமே அவன் செயல்தானே. முதலில் திருக்கோவிலூர் வந்தவர் பொய்கை ஆழ்வார். அவர் மிருகண்டு முனிவரின் ஆசிரமத்தில் உள்ள மிகச் சிறிய அறையில் தங்கி சயனித்துக் கொண்டிருந்தார்.
அப்போது அங்கு வந்த பூதத்தாழ்வார் தனக்கும் அங்கு இடம் கிடைக்குமா என்று வினவினார். அதற்கு பொய்கையாழ்வார், இங்கு ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம் என்று கூறி பொய்கையாழ்வாரை அன்போடு வரவேற்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்கி உரையாட ஆரம்பித்தார்கள். அப்போது அங்கு வந்த பேயாழ்வார் அவரும் தனக்கு தங்க இடம் கேட்க, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று கூறி அவ்விருவரும் பேயாழ்வாரை அன்புடன் வரவேற்றனர். நெருக்கி நின்று கொண்டு மூவரும் இறைவனின் பெருமையை சொல்லியும் கேட்டும் மகிழ்ந்தனர். இந்த சந்தோஷ சூழ்நிலையில் அங்கிருக்க விரும்பி எம்பெருமானும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த சிறிய இடத்தில் அவரும் நெருக்க ஆரம்பித்ததும் யார் தங்களை நெருக்குவது என்ற கேள்வி அவர்கள் மனத்தில் எழுந்தது. இரவு நேரம், சுத்தமாக வெளிச்சமும் இல்லை. எப்படி காண்பது? விளக்கு ஏற்ற முயற்சி நடக்கிறது. சாதாரண விளக்கில்லை, ஞான விளக்கு. ஏன், நான்காவது ஆளை தொட்டு உணர முடியவில்லை. உணர முற்பட்டு மூவரும் இறைவன்பால் திவ்ய பிரபந்த பாடல்களை பாட ஆரம்பித்தனர். இதுவே நல்ல ஆரம்பம். அப்போது முதலில் வந்த பொய்கையாழ்வார் அந்தாதி தொடங்குகிறார் இப்படி: வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடரையான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை, இடராய் நீங்குகவே என்று. வையம் வன்னுலகம், தகழி அகல், வார் நீண்ட, வெய்ய வெண்மையான, சுடராய் ஒளிமிக்க சக்கரப்படை, இடராய் துன்பமாகிய கடல், எல்லாமுமாக இருக்கும் இறைவனுக்கு சின்னஞ்சிறு அகல் விளக்கை ஏற்ற அவர் விரும்பவில்லை. இறைவன் தகுதிக்கு ஏற்ப பெரிய விளக்கேற்ற உள்ளம் கொண்டார். எனவே இந்த உலகத்தையே அகல் விளக்காகவும் அதனை வளைத்து கிடக்கும் பெரிய கடல் நீரையை நெய்யாகவும் வார்த்தார். அக்கடற்பரப்பின் ஒரு விளிம்பிலே தோன்றுவது போல காட்சியளிக்கும் சூரியனை அதிலேற்றும் சுடராக்கி ஞான விளக்கேற்றி வழிபட்டார். அது அகவிருள் அகற்றும் விளக்காததால் உலக மாயையை உண்மையென நினைக்கும் ஆத்மாக்களுக்கு வீடு பேரளிக்கும் என்பது அவர் நம்பினார். பொய்கையாழ்வார் இறைவனை ஐம்புலன்களாலும் காண்கின்றார். மேலும் நிலம், நீர், தீ, காற்று, வான் ஆகிய ஐம்பூதங்களாகவும் ஐவற்றை மெய்ஞானமாகவும் ஞானமுடையார் செய்யும் கேள்வியாகவும் அறமாகவும் கண்டு மகிழ்கின்றார். இவர் இயற்றிய 100 வெண்பாக்கள் முதல் திருவந்தாதி என்று பெயர் பெற்றன. அதற்கான முதல் பாடலே வையம் தகழியா. இந்த பாடலில் அகல் உள்ளது, நெய் உள்ளது, சுடர் உள்ளது, ஆனால் திரி இல்லை. திருவரங்கத்தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியில் இதை குறிப்பிடுகின்றார். வருத்தும் புறவியிருள் மாற்ற பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றை திரித்த திருவிளக்கு. அதாவது வருத்தும் புறையிருள் மாற்ற பொய்கையாழ்வார் வேதங்களின் பொருளையும் தமிழையும் தன்னையும் கூட்டி திரியாக்கி தீபச்சுடரை ஏற்றினார் அன்று என்று சொல்கிறார். என்ன அருமையான ஒரு எண்ணம்! அடுத்து பூதத்தாழ்வார் அன்பே விளக்காகவும் ஆர்வமே நெய்யாகவும் சிந்தையே திரியாகவும் கொண்டு ஞான விளக்கை ஏற்றி நாராயணனை துதித்தார். அன்பே தகழியா, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை எடுதுரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் பொறிந்த நான். சிந்தை உள்ளம், நண்பு நன்மை, அன்பு ஆர்வம் இன்பு என்றவை எல்லாம் இறைவன்பால் ஏற்படும் ஈர்ப்பில் நமக்குண்டான சிறப்பு நிலைகளாகும். உலகில் பொருட்கள் பிரகாசிப்பதற்கு விளக்கு ஏற்றுவர். இவரும் நம் இயல்பும் பெருமாளின் இயல்பும் பிரகாசிப்பதற்காக ஞானச்சுடர் விளக்கை ஏற்றினார். இவ்விருவர் ஏற்றிய விளக்கில் பேயாழ்வார் லக்ஷ்மி நாராயணனை கண்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கண்டேன், என் ஆழி வண்ணன்பால் இன்று. அருக்கன் கதிரவன், செருக்கிளரும் போர்க்கிளத்தில் கிளர்ச்சியுடன் விளங்கும், பொன் ஆழி பொன்மயமான சக்கரப்படை, சங்கம் சங்கு, ஆழிவண்ணன் கடல் நிறம் கொண்ட பெருமான். பரிந்துரை கூறி நம்மை இறைவனிடம் சேர்க்கும் பிராட்டியை கண்டேன். அவருடைய சேர்க்கையினாலே நிறம் பெற்ற திருமேனியை கண்டேன். சூரியன் போன்ற அழகிய நிறத்தையும் கண்டேன். போரில் சீரும் திருச்சக்கரத்தையும் மற்றொரு திருக்கையில் உள்ள திருச்சங்கினையும் சேவிக்கப் பெற்றேன் என்றார் பேயாழ்வார். பொன்னின் நிறம் போன்ற திருமகளின் இவர்கள் மூவரும் ஞான பக்தி வைராக்கியங்கள் மிக்க துறவரம் பூண்டு ஆண்டவனின் நினைவிலேயே உருகி உள்ளம் கனிய பாடியவர்கள். மூவரும் உலகுய்ய திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து பெருமாளின் கல்யாண குணங்களையும் விரிவாக அனுபவித்து பிறரையும் அனுபவிக்கச் செய்தனர். கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்ற கூற்றை பொய்யாக்கி அவர்கள் இறைவனை கண்டு அதனை நம்முடன் பகிர்ந்ததே அவர்களின் அளப்பரிய அன்புக்கு சான்று.
முதலாழ்வார்கள் மூவரையும் இன்கவி பாடும் பரமகவிகள் என்று நம்மாழ்வாரும் செந்தமிழ் பாடுவார் என்று திருமங்கிழாழ்வாரும் போற்றி பாடினர். திருக்கோவிலூர் முதலில் சந்தித்த இன்னும் 3 ஆழ்வார்களும் அன்றிலிருந்து ஒன்றாகவே பல திவ்ய தேசங்களுக்கும் சென்றனர். எனவே அவர்கள் ஓடித்திரியும் யோகிகள் என்று அழைக்கப்பட்டனர். அயோத்தி சென்றபோது அவர்களுக்கு ஸ்ரீராமரும் சீதா பிராட்டியும் லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஆஞ்சநேயர் சமேதராக காட்சியளித்தனர். திருமலையையே திருவேங்கடவரின் திருமேனியாக பாவித்து மலையேற மறுத்த இவர்களுக்கு திருவேங்கடவர் மலை அடிவாரத்திலே, அதாவது அடிப்புலியில் காட்சியளித்தார். மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நல்தமிழால் நூல் செய்த நாட்டை உய்த்த பெற்றிமையோர் என்று முதலாழ்வார்கள் என்னும் பேரிவர்க்கு நின்றதுலகத்தை நிகழ்ந்து மணவாள மாமணிகள் தனது உபதேச ரத்ன மாலையில் இவ்வாறு விவரித்துள்ளார். மற்ற ஆழ்வார்களுக்கு முன்பாக அவதரித்து அவர்களுக்கு வழிகாட்டியாக தங்கள் திவ்ய பிரபந்தங்களை முதலில் அருளிய பெருமையால் இவர்கள் முதலாழ்வார்கள் என்று பெயர் பெற்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் 100 பாசுரங்களை இயற்றினர். அவையே முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று போற்றப்படுகின்றன. பிற சமய கண்டனம் இல்லாமை, பக்தி பிரவாகம், பெருமாளின் திருவடி பெருமையை போற்றுதல், வழிபாட்டு நெறி காட்டுதல், தன் அனுபவ கூறல் இவை மூவர் பாடல்களின் சிறப்பு அம்சங்கள். இறைவனை கண்டதை இவர்கள் நம்முடன் பகிர்கிறார்கள். மாதவனின் பெயரைச் சொல்வதை இனிமையான எளிமையான உய்யும் வழி, அதுவே வேதங்களுக்கு நிகர் என்ற உண்மையை நமக்கு எடுத்துரைத்துள்ளனர். அவர்கள் பல திவ்யதேச யாத்திரை செய்து யோக பலத்தால் நெடுங்காலம் வாழ்ந்திருந்து பிறகு மறுபடியும் திருக்கோவிலூரையை அடைந்து அங்கேயே திருநாட்டுக்கு எழுந்தருளினார்கள். அறியாமை இருளுக்கு எதிராக விளக்கேற்றி பகவானை தரிசனம் செய்தனர். நம்மையும் தரிசிக்க வைத்தனர். அவர்களின் படைப்புகளான முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் திருவந்தாதிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களின் அவதார நாட்களை கொண்டாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.